ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் நம்ம எப்போவுமே பேசினா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசலாம், இல்லாட்டி தனியாக பேசலாம். தனியாக பேசும்போது நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற சென்டென்சஸ் வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு ட்ரெயினர் கிட்ட பேசும்போது உங்களால் நிறையா கரெக்ஷன்ஸ் லேர்ன் பண்ண முடியும். நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியும். அவங்க சொல்லி கொடுக்குற கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். போக போக ஃப்ளூவன்சி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்ம். ஸோ இன்னிலிருந்து நம்ம கொஞ்சம் சென்டென்சஸாகவே இல்லாட்டி பேசியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளால் கண்டிப்பாக முடியும். பட் ஐ டீச் யூ. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நமஸ்தே, ஸ்க்ரீனில் பாருங்கள். நமஸ்தேனா என்ன? வணக்கம். மேரா என்னோட, நாம் பேர், அரவிந்த் ஹே. பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி இது தான். நீங்கள் இதே மாதிரி இந்த கைடு வச்சு உங்கள் பற்றி பேசி உங்கள் ட்ரெயினருக்கு ஸ்பீக்கிங் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லைன்னா கால்ஸ்லேயோ நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கியோட ஆக்டிவிட்டி. இப்படி பண்ணும்போது நம்ம பேசியே இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். காட் இட்? ஸோ பாருங்கள், மேரா நாம் அரவிந்த் ஹே இல்லைன்னா மேரா நாம் பூஜா ஹே. இந்த பேராகிராஃபில் நான் போத் ஆப்டிகபிள் ஃபார் மென் அண்ட் விமென் அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்டில் இருக்கும். ஏன்னா ஹிந்தி நம்ம தமிழ் மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ கிடையாது. அது அங்கே கொஞ்சம் கூட ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்கணும் கிராமர், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு ஜெண்டர். சரிங்களா? ஸோ மேரா நாம் அரவிந்த் ஹே. இந்த வேர்ட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த வேர்ட் சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த வேர்டு சொல்லி கொடுத்துருந்தேன். இதில் தமிழ் என்னென்னா என் பேர் அரவிந்த் இல்லாட்டி என் பேர் பூஜா. பார்த்தீங்களா? மே நான் எங்கேருந்து வரேன்? சென்னையில் இருந்து வரேன். இருந்து அதுக்கு சேன்னு யூஸ் பண்ணணும். மே சென்னை சேஹூ, நான் சென்னையிலிருந்து வரேன். பார்த்தீங்களா? மே ஏக் ஒன்று, ஆஃபீஸ் மே காம், நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். அந்த வேலை பார்க்குறவங்க மேனாக இருந்தால் கர்த்தாஹூன்னு சொல்லணும். ஒரு ஒரு உமனாக இருந்தால் கர்த்தின்னு சொல்லணும். मैं एक ऑफिस में काम करता हूँ. मैं एक ऑफिस में काम करती हूँ. சரிங்களா? பூஜாவாக இருந்தால் கர்த்தின்னு சொல்லியிருப்பாங்க. அரவிந்தாக இருந்தால் தே ஹாவ் டு யூஸ் கர்த்தா. காட் இட்? ஸோ நீங்கள் என்ன அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ஷன் மேம்க்கு அனுப்பும்போது நீங்கள் இந்த வேர்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேன் எப்போவுமே கர்த்தா யூஸ் பண்ணணும், உமன் எப்போவுமே கர்த்தி யூஸ் பண்ணணும். அபி, வாட் யூ மீன் பை அபி? அபினா என்ன? அபினா இப்போ, நவ். சரிங்களா? இப்போ நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். மே இல்லாட்டி அபி மே ஏக் அக்கௌண்டன்ட் ஹூ. ஐ ஆம் என் அக்கௌண்டன்ட் நவ். இல்லாட்டி இன்ஜினியர் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி சொல்லும்போது அபி மே, இப்போ நான் ஒரு. பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேரா காம். மேரானா என்ன எப்போவுமே உங்களுக்கு தெரியும், என்னோட. ஓகே, காம்னா என்ன சொல்லி கொடுத்துருந்தேன். காம்னா ஒர்க். என்னோட ஒர்க் என்னன்னா மேரா காம் ஆசான் நஹி ஹை. ஆசான், வாட் யூ மீன் பை ஆசான்? வாட் யூ மீன் பை ஆசான்? ஆசான்னா ஈஸி. என் ஒர்க் ஈஸி கிடையாது. நஹி நஹி ஹை. ஓகே, நஹினா நோ. என்னோட ஒர்க் ஈஸி கிடையாது. லேக்கின், பார்த்தீங்களா? லேக்கின், வாட் யூ மீன் பை லேக்கின்? லேக்கின்னா ஹவவர் இல்லாட்டி பட். ஓகே, என் ஒர்க் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனாலும் அதுதான் லேக்கின். ஓகே, ஆனாலும் முஜே எனக்கு மெஹனத் கர்னா பசந்த் ஹை. மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், முஜேனா என்ன எனக்கு, லேக்கின் மெஹனத். ஐல் ரைட் இட் ஹியர். மெஹனத்னா ஹார்ட் ஒர்க் இல்லாட்டி ஒர்க். ஹார்ட் ஒர்க் தான் போகும். ஹார்ட் ஒர்க். கர்னா, கர்னானா என்ன? கர்னானா டூ. பசந்த், பசந்துனா என்ன? ஐ லைக் இல்லாட்டி பிடிக்கும். ஆனாலும் எனக்கு மெஹனத் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா? மேரே, மேரா இல்லை மேரே. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போதோ இல்லாட்டி ப்ளூரல் ஃபார்ம் பற்றி பேசும்போதோ மேரே யூஸ் பண்ணும். ஸோ பரிவார் சொல்லியிருக்கேன். ஸோ வாட் யூ மீன் பை பரிவார்? பரிவார்னா ஃபேமிலி. சரிங்களா? மேரே परिवार में 4 लोग है. லோக் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். லோக்னா பீப்புள். சரிங்களா?
என் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் மேமுக்கு அனுப்பும்போது 5 பேர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலின்னா 5 லோக் ஹேன்னு சொல்லுங்கள். 2 பேர் தான் இருக்கீங்கன்னா 2 லோக் ஹே அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஹஸ்பண்ட் பற்றி இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லாட்டி ஒய்ஃப் பற்றி ஹஸ்பண்ட் சொல்லும்போது மேரி பத்னி. பத்னினா என்ன? மேரி பத்னினா ஒய்ஃப், சரிங்களா? ஸோ ஒய்ஃப் பற்றி சொல்லும்போது மேரி தான் யூஸ் பண்ணணும். ஹஸ்பண்ட் பற்றி சொல்லும்போது மேரேன்னு யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ மேரி பத்னி இல்லாட்டி மேரே பதி. பார்த்தீங்களா? மேரே பதி. பத்தினா என்ன? ஹஸ்பண்ட். ஓகே, ஹஸ்பண்ட். ஏக் யார் யார் இருக்காங்கன்னா என்னோட ஒய்ஃப், அப்புறமா ஏக் பேட்டா, அது உங்களுக்கு தெரியும், பேட்டானா சன். और एक बेटी, बेटीना டாட்டர், ஒரு பையன் அப்புறமா ஒரு பொண்ணு எங்களுக்கு இருக்கு. அப்புறமா ஃபேமிலி பரிவார் பரிவார் மேரே லியே எனக்கு. ஓகே, மேரே லியேனா ஃபார் மீ இல்லாட்டி எனக்கு. எனக்கு பஹுத்னா என்ன? வாட் டு யூ மீன் பை பஹுத்? வெயிட் அ செகண்ட், ஐ வில் erase it. அப்போ erase பண்ணி முடிச்சிட்டோம். I'll just fill in that area with the words. ஓகே, இப்போ பாருங்க, யா परिवार मेरे लिए परिवारना என்ன? परिवारனா ஃபேமிலி, சரிங்களா? ஃபேமிலி. मेरे लिए எனக்கு. ஓகே, எனக்கு, ஃபார் மீ, தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். மகத்துவபூர்ண, வாட் டு யூ மீன் பை மகத்துவபூர்ண? இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன், மகத்துவபூர்ணனா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் மகத்துவபூர்ணோட அர்த்தம். और वे हमेशा मेरे सॉरी और वो ओके और वो हमेशा मेरा सहारा बनते हैं. व्हाट डू यू मीन बाय सहारा? सहाराனா சப்போர்ட். எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டுக்கு ஃபேமிலி தான் இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். முஜே खाली, व्हाट डू यू मीन बाय खाली? खालीனா எப்போ எம்டி, சரிங்களா? முஜே खाली समय, அதாவது ஃப்ரீ டைம். ஓகே, ஃப்ரீ டைம். मुझे खाली समय में पढ़ना, அது உங்களுக்கு தெரியும், படிக்கிறது இல்லாட்டி ரீட். और இல்லைன்னா யாத்ரா கர்னானா ட்ராவல், சங்கீத் சுன்னானா லிஸ்னிங் டு சாங்ஸ், பசந்துனா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் உங்கள் பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரியோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி மேபி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் சூட்டபிளாக இருக்கும். பேசி உங்கள் ட்ரெயினுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா காலிங் ஆக்டிவிட்டியில் கால் பண்ணி காலிங் ஆக்டிவிட்டியாக முடிச்சிடுங்க, சரிங்களா? அண்ட் ஐ ஃபீல் யூ ஹாவ் டு டூ திஸ். ஸ்பீக் பண்ணால் தான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.